ஆதியும் நானே, அந்தமும் நானே, மார்க்கமும் நானே, லட்சியமும் நானே, கர்மாவும் நானே, மோட்சமும் நானே. என்ன இது? நான் கனவில் கண்டது. இது என்ன விசித்திரம்? என்ன ஒரு கொடூரம்! என்ன நிகழ்ந்தது பார்வதி தாயே? வணங்குகிறேன் தாயே. நான் ஒரு வினோதமான கனவு கண்டேன் நந்தி. அப்படி என்ன கனவு கண்டீர்கள் தாயே? அந்த கனவில் இதற்கான அர்த்தம் மகாதேவருக்கு மட்டுமே தெரிந்திருக்கும். வாசுகி, இன்று சுவாமியின் கழுத்தில் இல்லாமல் திரிசூலம் மட்டும் இங்குள்ளது. மகாதேவர் எங்கு சென்றார்? ஆனந்த தாண்டவமா? ஆனந்த தாண்டவத்துடன் கண்களில் கண்ணீர். இதன் அர்த்தம் விளங்கவில்லை சுவாமி.
ஆனந்தத்திற்கும் கண்ணீருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை கௌரி. ஆனந்தம் சிரத்தை எட்டும் பொழுது கண்களில் கண்ணீர் வருவது இயற்கையே. ஆனால் இந்த ஆனந்தத்திற்கு காரணம் மண்ணின் ஆனந்தம் என்பது மழை அதனை தொடும் பொழுது ஏற்படும் கௌரி. இந்த சிவனின் ஆனந்தத்திற்கான காரணம் உடன் இணைக்கப்பட்ட சக்தி. அந்த சக்தி நீதானே கௌரி. இருப்பினும் நீ ஏதோ கவலையோடு காணப்படுகிறாயே. என்னுடைய கவலைக்கு காரணம் ஒரு விசித்திரமான கனவு. ஒருவேளை என் ஆனந்தத்திற்கான காரணம் நீ கண்ட அந்த கனவாக இருக்கலாம். எனது கனவிற்கும் உங்கள் ஆனந்தத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மகாதேவா. அது ஒரு பயங்கரமான கனவு. ஒரு பெண் ஆக்ரோஷமாக மனிதர்களை வதம் செய்து கொண்டிருந்தாள். அதை பார்த்தபோது இவ்வுலகின் அனைத்து சிருஷ்டிகளும் அழிந்துவிடும் போலிருக்கிறது. அழிவா? இந்த பிரபஞ்சமானது விசித்திரமானது கௌரி. அ என்பது அந்தம் என்றால் ஆ என்பது ஆரம்பமாகும். இதன் அர்த்தம்? அர்த்தமா? முடிவு என்பது உண்மையில் முடிந்துவிட்டால் ஆரம்பம் என்பது இயலாததாகிவிடும். அந்தத்திற்கு பிறகு ஆதி இல்லை என்றால் உண்மையை கூற வேண்டுமெனில் அந்தமே ஆதியாகிவிடும். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்பது எனக்கு புரியவில்லை சுவாமி. நீங்கள் ஒரு ஈஸ்வரன், நான் ஒரு சாதாரண பெண். இந்த சாதாரண பெண்ணானவள் பதியின் ரூபத்தில் யாரை தேர்ந்தெடுத்தாள்? இது என்ன புது விளையாட்டு? என் பதி தாங்கள் தானே, மகாதேவர். பதியின் ரூபமாக மகாதேவரை தேர்ந்தெடுத்தவள் மகா அவதாரத்தையும் எடுத்துதான் ஆக வேண்டும் கௌரி. நாளை விஸ்வரூபம் எடுப்பது இன்றிங்கு அமைதியாக என் முன்பு நிற்கிறது. அமைதியின் முடிவில் விஸ்வரூபம் ஆரம்பமாகும். இருப்பினும் சுவாமி, நான் கண்ட கனவு... மகாதேவா, வணங்குகிறோம் மகாதேவா. தேவேந்திரா, தாங்கள் எப்படி இங்கு? கையாளாகாதவன் போல் வந்து நிற்கிறேன் அண்ணன். ராஜ்யத்தை பறித்து விட்டார்கள். ராஜ்யத்தை பறித்து விட்டார்களா? யார் அவர்கள்? சும்பனும் நிசும்பனும். யார் இந்த சும்பனும் நிசும்பனும்? அசுரர்களின் ராஜா சும்பன் மிகவும் சக்தி வாய்ந்த அரக்கன். அந்த அரக்கனிடம் அதிபயங்கர சக்தி உள்ளது. சும்பனின் முன்பு யாராலும் நிற்கக்கூட முடியவில்லை. அவனுடைய சகோதரன் நிசும்பன். அந்த நிசும்பன் வெற்றிக்காக யுத்தம் செய்யவில்லை. ரத்தத்தை காண்பதில் தான் அவனுக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது. ஆனால் தாங்கள் தேவேந்திரன் ஆயிற்றே. தங்களிடம் வஜ்ராயுதம் இருக்கிறது. வருண தேவனின் வருண அஸ்திரம், அக்னி தேவனின் அக்னி அஸ்திரம். இந்த சக்தி அனைத்தும் எந்த அசுரரையும் வீழ்த்திவிடுமே. அதுதான் ஆச்சரியமாக உள்ளது அன்னையே. மகாதேவா, அவர்களிடம் இருந்து எங்களை காப்பாற்ற எந்த சக்தியால் இயலும் ஈஸ்வரா? சும்பன் நிசும்பன் அணிந்துள்ள கவச வரத்தை தகர்த்தெறிவது என்னாலும் இயலாத செயல்.
அது என்ன வரும் மகாதேவா? தங்களாலேயே அதை தகர்க்க முடியாதா? சும்பனும் நிசும்பனும் பிரம்மதேவரிடம் அமிர்தத்தை கோரினர். பிரம்மதேவர் அமிர்தத்தை கொடுக்கவில்லை. அதற்கு மாறாக வரத்தை அளித்தார். தேவர்களாலோ மனிதர்களாலோ பசுவாலோ பட்சிகளாலோ இவ்வுலகத்தில் யாராலும் அழிக்க முடியாத வரம் ஒன்றை அளித்தார். அவர்களிடமிருந்து இவ்வுலகை காப்பாற்றக்கூடியவள். இருப்பினும் அந்த சக்தியை அவள் உணராமல் சிறுமியாகவே இருக்கிறாள், இல்லையா? அப்படியென்றால் மகாதேவா, எங்களது முடிவானது நெருங்கிவிட்டதா? ஏனெனில் அந்த அசுரர்களை வதம் செய்யக்கூடிய அத்தகைய ஸ்திரீயை நான் இதுவரை கண்டதில்லை. ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். இப்பொழுது நான் கண்ட கனவின் அர்த்தம் புரிகிறது சுவாமி. நான் கண்டது கனவல்ல, அது ஒரு எச்சரிக்கை. ஒரு ஸ்திரீ வருவாள். அவள் நிச்சயம் உங்களை காப்பாள். யார் அது அன்னையே? இந்த கேள்விக்கான பதிலை அறியவே நான் மகாதேவரை பார்க்க வந்தேன். கோருங்கள் மகாதேவா, யார் அந்த பெண்மணி? அக்கனவை கண்டது நீதானே கௌரி? அப்படியெனில் அந்த பெண்ணை தேட வேண்டியவளும் நீதான். செல், அந்த ஸ்திரீயை தேடு. தாயே, உங்கள் ஒருவரால் மட்டுமே எங்களை காப்பாற்ற இயலும். சுவாமி, இதில் நான் ஆகட்டும். இதுவே தங்கள் விருப்பம் எனில், கைலாயத்தில் வீற்றிருக்கும் தங்களின் உத்தரவு எனில், அப்பெண்மணியை தேடுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். யாருடைய குரல் இது? சண்டும் மண்டும் தாயே, சும்பன் நிசும்பனின் சேனாதிபதிகள். அவர்கள் இருவரும் எங்களிடம் யுத்தம் செய்கிறார்கள். செல் பார்வதி, அவர்களுக்கு ஒன்றை உணர்த்து. யுத்தம் புரிய எனக்கு விருப்பமில்லை என்று கூறு. என்ன கூறுகிறீர்கள் மகாதேவா? அவர்கள் அவர்கள் அசுரர்கள் ஆயிற்றே. அவர்களை கைலாயத்தை ஆள்பவள் நீதானே. விருந்தோம்பல் புரிவது இல்லாளின் பண்பாடு ஆகும் அல்லவா? வேண்டாம், வேண்டாம், விட்டுவிடு. கைலாயத்தில் உன்னை போன்றவர்கள் நுழையக்கூடாது. யுத்தத்தில் தோத்துவிட்டு கோழையாக இருக்கும் இந்திரன் இருக்கும் போது ஜெயித்தவன் நான் வரக்கூடாதா? தோத்த இந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே நாங்கள் இங்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது. மறந்து விட்டு பேசுகிறீர்கள். கைலாய மகாதேவரின் வாசஸ்தலம். உலகை ஆளும் ராஜாக்கள், சும்பன் நிசும்பனின் சேவகர்கள் புரிந்துகொள். இந்த கைலாசம் உலகத்தில் இருக்கும் இடம்தானே. இந்திரன் இங்கு வரவில்லை என்றால் பிறகு எங்களுடைய கோபத்தால் இந்த கைலாசம் இரத்தக்களமாக மாறிவிடும். கைலாயத்தில் ரத்தம் இல்லை, பக்திதான் இருக்க வேண்டும்.
கைலாயம் யோகிகள் இருக்கும் இடம். யோகிகள் இருக்கும் இடத்தில் அசுரர்கள் இருக்க இயலாது. நான் இந்த கைலாயத்தின் ராணி. உங்கள் இருவரையும் இங்கிருந்து செல்லுமாறு நான் உத்தரவிடுகிறேன். செல்லுங்கள் இங்கிருந்து. நந்தி, அவர்கள் இருவரும் சென்று விட்டார்கள். இனி கைலாயத்தில் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பார்கள். அதற்கு முன்பு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர நான் என் சகோதரனை சந்தித்து வருகிறேன். மகாராஜா சும்பன் இந்த விஷயத்தை அறிந்து கொண்டதும் நிச்சயமாக கோபப்படுவார். ஆனால் என்னுடைய பயம், சும்பனுக்கு முன்பாக நிசும்பன் நம்மை அழித்து விடுவார். இந்திரலோகத்தை அழிக்காமல் வந்துள்ளீர்கள். தங்களுடைய சிரம் தரையில் விழ வேண்டாமா? நிசும்பா, நடந்து முடிந்தவை சிரம் தலையில் விழுவதால் மாற்ற முடியாது. ஆனால் நடக்கப் போவதில் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் உள்ளது. இந்திரனின் சிரத்தை கொண்டு வரவில்லை எனில் என்ன? நிச்சயமாக ஏதோ ஒரு செய்தியுடன் வந்திருப்பார்கள். கூறு சண்டு. மகாராஜா, அங்கு நடந்ததை எதிர்த்து எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. உலகமும் தங்கள் காலடியில். ஆனால் அவளுக்கு முன்பு எது நடந்தாலும் அது ஒன்றுமே இல்லைதான். யாரை பற்றி நீங்கள் கூறுகிறீர்கள்? நடந்ததை நடந்தவாறே கூறுங்கள். எப்படி கூறுவது? வார்த்தைகளே இல்லை. மண்டு. இப்போது அனைத்தையும் நான் அறிய வேண்டும். யாரை நீ கண்டாய்? அவளை வர்ணிப்பதற்கு உன்னிடம் வார்த்தைகள் இல்லையா? கைலாயத்தின் தேவதை நீ. தேவைப்படும்போது வருவேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். இப்பொழுது எனக்கு தங்கள் உதவி தேவை. நிச்சயமாக நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும்.
மகாதேவரை மணந்த பிறகு இந்த மாதவன் அண்ணனை மறந்தாயா பார்வதி? பதியிடம் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்காமல் சகோதரனிடம் சரணடைந்தாயா? நாராயணனான தங்களிடம் சங்கடங்களுக்கு தீர்வில்லாமல் போகுமா? தங்கள் சகோதரி தங்களை காண இத்தனை தூரம் வந்துள்ளார். நீங்கள் அவரிடம் குறும்பாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். பார்வதி, அனைவரும் மகிழ்ச்சிதானே? மகிழ்ச்சி இல்லை, பிரச்சனை அதிகரித்துள்ளது லக்ஷ்மி. இப்படி ஒரு சுந்தரியை அடையாமல் இந்த உலகத்தையும் அடைந்து என்ன பயன்? மிகச் சரியாக கூறினாய். நான் இவளை அடையாமல் இருந்தால் 3 லோகத்தையும் அடைந்ததில் பலன் என்ன உள்ளது? இப்போதே சென்று கைலாயத்தை பராக்கிரமம் செய்கிறேன். அந்த கைலாய தேவதையை தமக்கு தாசியாக்குகிறேன். தங்களின் காலடியில் விழுந்து சேவை செய்ய வைக்கிறேன். இல்லை நிசும்பா, மனம் விரும்பி ஒன்றை அடைய நினைக்கும் பொழுது வாளை அதற்கு பயன்படுத்த கூடாது. இப்போது அனுப்ப வேண்டியது தூதுவனை. அதற்கு ராஜா ஏன் செல்ல வேண்டும்? மகாராஜா, சுக்ரீவன், வார்த்தைகளை அற்புதமாக கோர்த்து அதை அஸ்திரமாக மாற்றுவது எப்படி என்பதை நீ அறிவாய். இந்த கைலாய தேவதையைக் கண்டு நீ கூறப்போகும் வார்த்தைகள் அவள் மனதை மாற்றி அவள் என்னை அடைய வேண்டும். கைலாய ராணியாக நான் இருப்பதனால் மகாதேவர் இந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துள்ளார். எனில் நீ இந்த யுத்தத்தை நிறுத்த விரும்பினால் அந்த பெண்ணை எங்கே என்று தேடுவாய்? அதை அறிந்து கொள்ளத்தான் தங்களை காண வந்தேன். நீங்கள் அறியாமல் உலகத்திலும் எதுவும் நிகழாதே. பார்வதிக்கு உதவிக்கரத்தை நீட்டக்கூடாதா? கூறுங்கள், அந்த பெண்மணி எங்கே இருப்பாள்? அவள் பார்வதியின் அருகில் கூட இருக்கலாம். ஏனோ பார்வதியால் அதை அறிய இயலவில்லை. உங்கள் குறிப்பு வார்த்தையால் நான் புரிந்து கொண்டேன். அந்த பெண் வேறு யாரும் இல்லை, தேவி லக்ஷ்மி தான். அது நானா? இல்லை தேவி பார்வதி, நான் யுத்தம் செய்வதற்கா? நான் செல்வங்களை அளிப்பவள். ஆனால் யுத்தம் செய்ய முடியாது. ஏன் முடியாது? தாங்கள் மகாதேவரின் பக்தை மட்டுமல்ல, நாராயணனின் மனைவியும் ஆவீர்கள். தாங்களும் மகாதேவரின் மனைவி ஆவீர்கள், நாராயணனின் பக்தை. இல்லை லக்ஷ்மி, போலி கற்கள் வைரத்தை விட ஜொலிப்பது போல் இருந்தாலும் வைரம் என்றும் அற்புதமானதுதானே? ஏனெனில் அது சுயமாக ஜொலிக்கக்கூடியது. யாரை சார்ந்தும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. அது சுயமாகவே ஜொலிக்கக்கூடிய தன்மை கொண்டது, தங்களைப் போலவே. நான் ஒரு சாதாரண பெண், ஆனால் தாங்கள் ஒரு திவ்ய தேவி. நான் தேவிதான், ஆனால் யுத்தம் செய்பவள் அல்ல. தங்களுக்குள் ஒளிந்திருக்கும் அந்த சக்தியை தாங்கள் உணர வேண்டும் லக்ஷ்மி. அவசியம் ஏற்படும் பொழுது மனமும் மலையாக மாறிவிடும். பார்வதியின் நம்பிக்கை நியாயமானதுதான் தேவி. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. முடியாத காரியம் என்பதே இல்லை தேவி. தங்கள் வார்த்தைக்கு நன்றி. நான் கைலாயம் செல்கிறேன். கூடிய விரைவில் லக்ஷ்மி தனது சுயரூபத்தை அறிந்து விட்டால் அதன் பிறகு கைலாயத்தில் யுத்தம் நடக்கும். பின் அனைத்தும் சுபமாக முடியும்.
உனக்கு வாக்களிக்கிறேன் பார்வதி. உன்னை பற்றிய உண்மையை நீ அறியும் பொழுது அனைத்துமே சுகமாக மாறும். வணங்குகிறேன் அன்னையே. வணங்குகிறேன் தாயே. நாராயணனை கண்டீர்களா? ஏதேனும் வழி கிடைத்ததா? மார்க்கம் என்னவென்று தெரிந்துவிட்டது தேவேந்திரா. யுத்தம் புரிய போவது தேவி லக்ஷ்மி தான். அன்னை லக்ஷ்மியா? அன்னை அவர் லக்ஷ்மி நாராயணனின் மனைவி ஆவார். சக்தி இல்லாமல் எப்படி இருப்பார்? அன்னையே, தாங்கள் இப்பொழுது தேவேந்திரா, சில நேரங்களில் நம்மையும் மீறி நாம் சிந்திக்கும் பொழுது அதற்கான பலன் நிச்சயம் கிடைத்தே தீரும். பலன் எவ்வளவு அழகான வார்த்தை தேவி. இருப்பினும் உங்களை விட அற்புதமல்ல. நிச்சயமாக இவன் அசுரர்களின் ஆளாகத்தான் இருக்க வேண்டும். இவனை அன்பினால் அல்ல, யுத்தத்தினால் அழிக்க வேண்டும். நந்தி அவர்களே, யுத்தம் செய்ய வேண்டுமெனில் வீரர்களோடு செய்யுங்கள். நான் கேவலம் தூதுவன் தான். சுக்ரீவன், என்னுடைய மகாராஜா ஸ்ரீலோகபதி சும்பனின் ஆசையை பற்றி கூற வந்தேன். அசுரர்களை நம்ப வேண்டிய அவசியம் எதுவும் எங்களுக்கு இல்லை. வேண்டாம் 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 தேவேந்திரா. அவன் யுத்தம் செய்ய வரவில்லை, சேனையும் இல்லை. அற்புதம், அற்புதம் தாயே. அழகோடு அறிவும் சேர்ந்துள்ளது. ஒரு பெண்ணிற்குள் இரண்டும் அடக்கமா? கூற வந்ததை விரைவில் கூறு. கூறு. என்ன கூறுவேன் தேவி? வார்த்தையை தேடிக்கொண்டிருக்கின்றேன். விஷயம் அவ்வளவு பெரியது. எதற்காக வந்தாய்? அமைதியை கேட்டு வந்துள்ளேன். இவ்வளவு ரத்தத்தையும் வலியையும் கண்ட பிறகு மகாராஜா சும்பனின் மனநிலை மாறியுள்ளது. அவர் இந்த யுத்தத்தை முடித்து வைக்க நினைக்கின்றார். தேவர்களிடையே அமைதி நிலவ வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் இதை முடித்து வைக்க தாங்களா வந்துள்ளீர்கள்? மன்னிக்க வேண்டும், இது உண்மைதானா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தியாகம், வெறும் தியாகம்தான். தாங்கள் ஒரு பெண்மணி. பெண்ணானவள் சகோதரியாகிறாள், மனைவியாகிறாள், தாயாகிறாள். எப்பொழுதும் ஸ்திரீயானவளின் கடமையும் தர்மமும் தியாகம் தானே. ஸ்திரீயானவள் பிறப்பதே இதற்காகத்தான். கணவர்களுக்காக தியாகம் செய்ய வேண்டும். நீங்களும் அவ்வாறு தியாகம் செய்தால் போதும். யோசித்து பாருங்கள், தாங்கள் செய்யும் தியாகம் மிகவும் உயர்ந்தது. ஒரு சாதாரண பெண்ணின் தியாகமானது தேவர்களின் உயிரை காக்க வல்லது. நான் செய்யும் தியாகத்தினால் யுத்தமே நிறுத்தப்படும் என்றால் நான் அதை அவசியம் செய்வேன். நான் என்ன தியாகம் செய்ய வேண்டும்? தங்கள் மகாராஜா என்ன கூறினார்? அவர் எதையும் கூறவில்லை. அடைய விரும்புகிறார். அவர் கூறுவதை தாங்கள் ஏற்றுக்கொண்டால் போதும். இந்த உலகையும் தாங்கள் காப்பாற்றப் போகிறீர்கள். கைலாயத்தை தியாகம் செய்ய வேண்டும். அது மட்டுமின்றி மகாராஜா சும்பனை விவாகம் செய்ய வேண்டும். நந்தி, ஒரு தூதுவனை அழிப்பது யுத்தமாகாது. இந்திரா, சிம்மாசனம் வேண்டுமென்றால் பெரிய தியாகம் செய்துதானாக வேண்டும். தேவலோகத்திற்கு சிம்மாசனம் வேண்டுமென்றால் ஒரு ஸ்திரீயின் தியாகம் சாதாரணமானதுதானே. மகாராஜா சும்பன் எது வேண்டுமோ அதை அடைந்தே தீருவார். அமைதியாக இருந்தால் அனைவருக்கும் நல்லது. போயும் போயும் ஒரு ஸ்திரீக்காக தாங்கள் இழக்கப் போவது. போதும்.
உனது தலை சுக்கு நூறாக வெடித்திருக்கும். என்னுடைய கணவர் மகாதேவர் நீ கூறியதை கேட்டிருந்தான். ஒரு பெண்ணை இவ்வளவு இழிவாக பேசுவது என்பது உனக்கு நல்லதல்ல. ஆண் என்ற அகந்தையில் நீ பேசிவிட்டாய். ஆனால் ஒன்றை நினைவில் கொள், என்னை இழிவாக பேசியதற்கான தண்டனையை நீ நிச்சயம் அனுபவிப்பாய். இது பார்வதியின் சாபமல்ல, பெண் இனத்தின் சாபமாகும். என்னிடம் இப்படி ஒரு கோரிக்கையை வைப்பதற்கு முன் உன் மகாராஜா ஒன்றை அறியவில்லையா? கைலாயத்தில் வீற்றிருக்கும் மகாதேவரின் மனைவி நான். ஒன்றை புரிந்து கொள், மகாதேவர் நெற்றிக்கண்ணை திறப்பதற்கு முன்பாக இங்கிருந்து சென்றுவிடு. திரும்பிச் செல்கிறேன். இருப்பினும் அவர்கள் மீண்டும் வந்தால் இழப்புகள் உங்களுடையதாகும். உன் மகாராஜா சும்பனிடம் சென்று கூறு, நான் கூறினேன் என்று கூறு. வந்தால் மகாதேவரின் 3வது கண்ணின் ஜுவாலையில் பொசுங்கி சாம்பலாகி விடுவான் என்று கூறு. கைலாயம் முழுவதையும் எரித்து விடுகிறேன். உங்களை தவறாக பேசிய அவளின் நாவை அறுத்து உங்கள் காலடியில் போடுகிறேன். ஆணையிடுங்கள். இல்லை நிசும்பா, அக்னிக்கு வீண் சிரமம் எதற்கு? வெறும் மண்ணால் என் எண்ணம் நிறைவேறிவிடுமே. ஒருவன் இருக்கிறான். மகாராஜா சும்பனின் சேவைக்காக கைலாயத்தில் உள்ள பெண்ணிடம் செல். அவளிடம் அன்பாக பேசி புரியவை. ஒருவேளை கேட்கவில்லை என்றால் அவர்களை அழித்துவிட்டு இங்கு இழுத்து வா. காலம் முழுவதும் இங்கிருந்து சேவை செய்யட்டும். கைலாயத்தின் ராணி இங்கு வர வேண்டும். நேரம் நெருங்குகிறது மகாதேவா. பார்வதியே நான் தொடுக்கும் கணை. நாம் வில்லாகிறோம். வில்லிலிருந்து கணை தொடுக்கப்படுவதற்கு வில் வளைய வேண்டியது அவசியமாகும். அதன்படி ஒரு பெண் சக்தியை உணர்வதற்கு அப்பெண்ணின் பதியானவர் ஒதுங்கியிருக்க வேண்டியது அவசியம். இது தாங்கள் யோக நித்திரையில் ஆழ்ந்திருக்க வேண்டிய சமயம். அப்படியே செய்கிறேன் மகாதேவா. கணையை தொடுப்பதற்கு வில் வளைய வேண்டியது மட்டுமல்ல, பின்னோக்கி செல்ல வேண்டியது அவசியம். மகாதேவா, கௌரியின் கண்களில் வெளிப்படும் காதலுக்கு மாறாக குரோதமா? சும்பன் கூறியதை கேட்டிருந்தால் தங்களுக்கும் குரோதம் வந்திருக்கும் மகாதேவா. அந்த குரோதத்தினால் உங்கள் நெற்றிக் கண்ணும் திறந்திருக்கும். நான் கூறுவதை கேட்டால் உங்கள் கோபத்தினால் இந்த இடமே பஸ்பமாகிவிடும். அந்த சும்பன் என்னை விவாகம் செய்து கொள்ள வேண்டுமாம். தாங்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? அதனை ஏற்றுக்கொண்டதால் பிரம்மதேவர் அளித்த அந்த வரத்தினால் என்னால் எதுவும் செய்ய இயலாது கௌரி. அற்புதம் மகாதேவா, அற்புதம். பிரம்மதேவரின் வரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கும் நீங்கள் இந்த பார்வதியின் அவமானத்தை பற்றி சிந்திக்கவில்லையா? கைலாயமே தங்களுடையது. மகாதேவரின் இல்லத்திற்கு வந்து மகாதேவரின் மனைவியை ஒரு தூதுவன் இழிவுபடுத்திவிட்டான்.
ஆனால் மகாதேவருக்கு கோபம் வரவில்லை. மகாதேவரின் கணங்கள் இரத்தத்தில் கொதித்தது. ஆனால் தாங்கள் மௌனம் சாதிப்பது? நீ கைலாயத்தின் தேவி ஆவாய். கைலாயத்தில் எந்த அசம்பாவிதம் நேர்ந்தாலும் அதனை எதிர்த்து போராட வேண்டிய அதிகாரம் உனக்குள்ளது. உன் மீது எனக்கு முழு நம்பிக்கை உண்டு கௌரி. இச்சமயத்தில் ஏதேனும் ஒரு முடிவை நீ எடுத்தே தீர வேண்டும். இது நான் தியான நிலைக்கு செல்லும் சமயம். இப்பொழுதே செல்ல வேண்டும். நான் கூறுவதை கேளுங்கள் மகாதேவா. அந்த அசுரர்கள் ஒன்றாக சேர்ந்து உங்கள் மனைவியை இழுத்து செல்ல வருகிறார்கள். என்னை அவமானப்படுத்த வருகிறார்கள். ஆனால் இந்த சமயத்தில் தாங்கள் இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள். என்னால் இதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. மனைவியானவள் ஒரு ஆபத்தில் சிக்கி இருக்கும் பொழுது கணவர் காத்தருள வேண்டாமா? கணவன், அதாவது பெண்ணின் பதி. எனக்கொன்றும் விளங்கவில்லை பார்வதி. சங்கடம் வரும் வேளையில் பெண்ணானவள் எதற்காக பதியை நாட வேண்டும்? அவள் தன்னைத்தானே பாதுகாக்க இயலாதா? குற்றம் புரிபவர்களை கண்டு பெண்ணானவள் பொங்கி எழ முடியாதா? உன்னுடைய யுத்தத்தில் நீதான் யுத்தம் புரிய வேண்டும் பார்வதி. அதில் மற்றவர்கள் பங்கு கொண்டால் அந்த வெற்றி உனதாகாது. அதற்கு கருணை என்று பொருள். என்னுடைய பத்தினியானவள் என் அர்த்தநாரியாவாள். கருணைக்கு இடம் கொடுக்காமல் தைரியமாக செயல்படும். நடக்கும் இந்த யுத்தத்திற்கான முடிவை நீதான் தேட வேண்டும் கௌரி. ஆனால் மகாதேவா, அவர்கள் மிகவும் கொடூரமான அசுரர்கள். நானோ ஒரு அபலை பெண். அபலை பெண் என்று நீ கூறுவது தவறு கௌரி. நீ இந்த சிவனின் ஒரு பாதி, சங்கரனின் அர்த்தநாரி. பத்தினி என்பவள் துணிச்சல் கொள்கையில் பதியாகவும் உருவெடுப்பாள். மன உறுதி கொள். நான் கூறியது போல் அந்தமே ஆரம்பமாகும். அவநம்பிக்கை முடிந்து நம்பிக்கை ஆரம்பமாகப் போகிறது. நான் முழு நம்பிக்கை கொள்கிறேன். அந்த கொடும் அசுரர்களை நீ நிச்சயம் வீழ்த்துவாய் கௌரி. தாங்கள் கூறுவது என்ன மகாதேவா? சர்வநாசம் நேர்ந்து விடாதா? நடக்கும் யுத்தத்தில் என்ன நேர்ந்தாலும் சரி, அதற்கு நான் உடனிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் ஒன்றை கூற விரும்புகிறேன். எப்பொழுது அனைத்தும் முன்வசமில்லை என்று உனக்கு தோன்றுகிறதோ, அப்பொழுது இந்த வில்வ இலையை திறந்து பார்.
தேவி இந்திராணி, தேவி சரஸ்வதி, தாங்கள் அனைவரும் இங்கு. எங்களால் யுத்தம் செய்ய இயலாது. இருப்பினும் தங்களை தனிமையில் விட்டு செல்ல மனம் இல்லை. தேவி லக்ஷ்மி, நாராயணன் வரவில்லையா? நாராயணன் யோக நிலையில் உள்ளார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அவசியமான இந்த நேரத்தில் இவர்கள் இருவரும் யோக நிலையில் எவ்வாறு இருக்க முடியும்? தாயே, மகாதேவரின் நம்பிக்கையை நம்மால் உடைத்து எறிய இயலாது. தேவராஜனான என்னுடைய பொறுப்பை நான் மீறப்போவதில்லை. தேவசேனை அசுரர்களை எதிர்த்து யுத்தம் செய்யும். தாங்கள் இங்கு பாதுகாப்பாக இருங்கள். அசுரர்களை அழிக்க நாங்கள் செல்கிறோம். யார் அது? கைலாயத்திற்குள் நுழைவதற்கு எத்தனை தைரியம்? மரியாதையாக திரும்ப சென்று விடுங்கள். கைலாயத்தில் யுத்தம் செய்யக்கூடாது. யுத்தத்தின் ஆரம்பத்தை எப்பொழுதோ கைலாயத்தில் ஆரம்பித்து விட்டோம். ஜபீந்தர் சரணடைந்து விட்டார். நீங்கள் எல்லாம் பாக்கியம் செய்தவர்கள். இங்கு தேவர்களாகிய உங்களை நான் அழிக்க வரவில்லை. இங்கு நான் வந்ததின் காரணம் தெரியுமா? ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு மகாராஜா சும்பனிடமே சவால் விட்ட அந்த பெண்ணை இழுத்து செல்ல வந்தேன். கைலாயத்தில் வசிக்கும் அந்த பெண் எங்கே? நான் உன்னை மகாராஜா சும்பனின் சேவைக்காக அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். நான் என் மன்னவரின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு உன்னை அவரிடம் அழைத்துச் செல்வேன். அனைவரையும் அழித்து உன்னை எடுத்துச் செல்வேன். இதை கேட்டதும் உங்கள் மனதில் குரோதம் எழவில்லையா லக்ஷ்மி? முயற்சி செய்யுங்களேன். தங்களுக்குள் ஒளிந்திருக்கும் சக்தி வெளிவர வேண்டும். துஷ்டனே, நந்தியை மீறி என் தாயின் நிழலை கூட நெருங்க முடியாது. தாக்குங்கள்! கைலாயத்தின் ராணியே, வெளியே வா. நீ வரவில்லை என்றால் இவர்கள் அனைவரும் பலியாகி விடுவார்கள். இல்லை தேவி லக்ஷ்மி, என்னை தடுக்காதீர்கள். நந்தி ஆபத்தில் இருக்கிறார். மகாராஜா சும்பனின் ஆசை உயர்வானதுதான். ஏனென்றால் உன்னை போன்ற ஒரு பெண்ணால் தான் ராஜ்யத்தை அழகு செய்ய இயலும். இந்த விஷயத்தை உன் சகோதரன் விஷ்ணுவும் ஏற்றுக்கொண்டார். அதோடு உன் கணவன் அந்த அகோரி சங்கரரும் ஏற்றுக்கொண்டார். புரிந்து விட்டதா? ஒரு பெண்ணிற்காக யுத்தம் செய்வது அவமானம். அதனால் தான் உன்னை தனியே விட்டு சென்று விட்டனர். எது எப்படி இருப்பினும் அந்த அகோரி உனது கணவனாக இருக்கும் தகுதியை இழந்து விட்டார். தனது கோபத்தை தாண்டவமாடி தீர்த்துக் கொள்பவன். உனக்கும் மகாராஜா சும்பனுக்கும் விவாகம் நடக்கும் பொழுது
அந்த விவாகத்திற்கு வந்து பதிலாக பாடல் பாட வேண்டும். நாவை அடக்குவது உன்னை போன்ற பெண்ணின் தர்மம். புருஷனின் தன்மையானது பெண்ணானவளை அடிமை கொள்ள செய்து அவளை விருப்பப்படி ஆட்டுவிக்க வேண்டும். தற்பொழுது நான் உன்னை கைலாயத்தில் இருந்து தூக்கிச் செல்லப் போகிறேன். இந்த உலகத்தில் ஒவ்வொரு பெண்ணிற்கும் இது ஒரு பாடமாக அமையும். கணவனானவன் தன் மனைவியை பாதுகாக்க இயலாமல் ஓடி ஒளிந்து கொண்டான். அவர்களுக்கு இந்த கதிதான் நேரும். கணவன் துணை இல்லாத ஒவ்வொரு மனைவியின் வாழ்வும் இவ்வாறுதான் முடியும். இது குரோதம் செய்ய வேண்டிய சமயம் அல்ல. யுத்தத்தில் அனைவரையும் வீழ்த்த வேண்டும். இப்போதே எனக்கு உத்தரவிடுங்கள். உன்னுடைய வெறி என்ன என்பது எனக்கு நன்றாக புரிகிறது. அவர்கள் செய்த பிழைக்கு தண்டனை கொடுக்க போவது சண்டு மண்டு இருவரும் தான். எங்கே அவர்கள்? கூறுங்கள் மகாராஜா. செல்லுங்கள். உங்களது சக்தி என்ன என்பதை வெளிப்படுத்துங்கள். அந்த பார்வதியை இங்கே இழுத்து வாருங்கள். அவளது பெரும் சக்தியானதை நான் காண வேண்டும். அவளது சக்தியால், அவளது ஒரே தாக்கத்தால் அவள் 7000 வீரர்களை வீழ்த்திவிட்டாள். நான் கூறுவதை கேளுங்கள். அதை செய்தது நான் அல்ல. அது நிச்சயமாக மகாதேவரின் வில்வ இலையின் சக்திதான். அன்னையே, தவறாக எண்ண வேண்டாம். மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள். முயற்சித்து பாருங்கள். எத்தனை முயற்சித்தாலும் என்னால் இயலாது. இவர்களை அழிக்கக்கூடியவள் அவள்தான். அவளை நான் சொப்பனத்தில் தான் கண்டேன். தாங்கள் கனவில் கண்டது எங்களை அல்ல பார்வதி தேவி. நரசிம்ம தேவியை கண்டீர்கள். நமது லோகத்தை அழித்தவர்களை அழிக்காமல் இங்கிருந்து செல்ல போவதில்லை. இப்பொழுது எனக்கு புரிகிறது மகாதேவர் இந்த வில்வ இலையை எதற்காக கொடுத்தார் என்று. இந்த சக்தியின் மூலம்தான் மகாயுத்த தேவி வந்துவிட்டாள். நிச்சயமாக இவள்தான் அந்த மகாதேவி. தாங்கள்தான் இந்த யுத்தத்தில் எங்கள் அனைவரையும் காக்க வேண்டும் தேவி.
எனது கனவு மெய்யாகிவிட்டது. நரசிம்ம தேவியே அந்த மகாதேவி. நான் இவ்வாறு செய்தது தவறா? ஒரு கனவை ஆதாரமாக கொண்டு தேவர்கள் அனைவருக்கும் அநீதி இழைத்து விட்டேன். மாபெரும் பாவத்தை புரிந்து விட்டேன். தேவி பார்வதி, இப்போது என்ன செய்வது? தேவர்களை கொல்வதில் எந்த ஆனந்தமும் இல்லை. இருக்கட்டும், இப்பொழுது நம்முடைய லட்சியம் தேவர்கள் அல்ல, அவர்களுடைய மனைவி. ஏன் தெரியுமா? நாம் செய்த இந்த யுத்தத்தின் மூலம் நமக்கு நிச்சயம் சந்தோஷம் கிட்ட வேண்டும். ஓ, முதலில் அந்த நாராயணனின் மனைவியை அழைத்து வாருங்கள். அவன்தான் நம் பரம எதிரி. இப்பொழுது நான் என்ன செய்வது? எப்பொழுது அனைத்தும் முன்வசமில்லை என்று உனக்கு தோன்றுகிறதோ அப்பொழுது இந்த வில்வ இலையை திறந்து பார். என்னிடம் தாங்கள் எதிர்பார்ப்பதை என்னால் உணர முடிகிறது சுவாமி. கஸ்தூரி, இந்த நறுமணத்தின் மூலம் எனக்கு என்ன உணர்த்துகிறார் மகாதேவர்? சங்கடம் வரும் வேளையில் பெண்ணானவள் எதற்காக பதியை நாட வேண்டும்?
அவள் தன்னைத்தானே பாதுகாக்க இயலாது. நடக்கும் இந்த யுத்தத்திற்கான முடிவை நீதான் தேட வேண்டும் கௌரி. நீ இந்த சிவனின் ஒரு பாதி, சங்கரனின் அர்த்தநாரி. உன்னை பற்றிய உண்மையை நீ அறியும் பொழுது அனைத்துமே சுகமாக மாறும். குற்றம் புரிபவர்களைக் கண்டு பெண்ணானவள் பொங்கி எழ முடியாதா? அந்தமே ஆரம்பமாகும். உன்னுடைய யுத்தத்தில் நீதான் யுத்தம் புரிய வேண்டும் பார்வதி. உன்னை பற்றிய உண்மையை நீ அறியும் பொழுது அனைத்துமே சுகமாக மாறும். பத்தினி என்பவள் துணிச்சல் கொள்கையில் பதியாகவும் உருவெடுப்பாள். அந்தமே ஆரம்பமாகும். சீக்கிரம் லட்சுமியை இழுத்து வா. ஆதியும் நானே, அந்தமும் நானே, காளியும் நானே. அந்தமும் நீயே, ஆரம்பமும் நீயே, பிரகாசமும் நீயே. அந்த காரமும் நீயே. சிறு அணுவும் நீயே, பிரம்மாண்டமும் நீயே, கர்மமும் நீயே. மோட்சமும் நீயே, காளியும் நீயே. மகாகாளியும் நீயே.
தேவர்கள் நம்மை அழிப்பதற்கு பூக்களை பறிக்கும் பெண்களை அனுப்பியிருக்கிறார்கள். எங்கள் அரக்க குல அரசனை எதிர்ப்பதற்கு உங்கள் மகாதேவனுக்கு தைரியம் இல்லையோ? எங்களை போன்ற அரக்கர்களை அழிப்பதற்கு பெண்ணை அனுப்பியிருக்கிறான். மிகவும் பராக்கிரமசாலிதான். எங்கள் இருவரையும் ஜெயிப்பதற்கு இன்னும் இந்த உலகில் யாரும் பிறக்கவில்லை. எங்களுடன் சரிக்கு சமமாக போரிடுவதற்கு வீரர்கள் வர வேண்டும். விரல்களில் மருதாணியிடும் அப்பாவி பெண்கள் அல்ல. பெண்மை மென்மையானவள், ஆகையால் தான் அவள் ஆண் துணையோடு இருக்கிறாள். அவள் யுத்தத்திற்கு தகுதி இல்லாதவள். ஒரு பெண்ணானவள் கணவனை மகிழ்ச்சி அடைய வைக்க வேண்டும். பணிவிடை செய்து உபசரித்து, அதோடு உனக்கு இப்போது புரிந்திருக்குமே, தேவர்களால் எதுவும் செய்ய இயலவில்லை. அந்த சிவனே அமைதியாக இருக்கிறார். அப்பாவி பெண், நீ என்ன செய்ய போகிறாய்?